ஓகே. மார்ச் 12, 2024 ஃபர்ஸ்ட் நியூஸ். எல்லாரும் எடுத்துக்கோங்க பிடிஎஃப். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பானா வந்து ஒரு ஆக்டை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆக்டை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இந்த ஆக்டோட பேர் பார்த்துக்கோங்க, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத ஞாபகப்படுத்துறேன். இந்த ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க வந்து இந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த வில்லேஜ் சைட்ல வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கப்படணும், அதாவது வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் கீழே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யாராச்சும் வந்து இதுல வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து 100 நாளாச்சும் வந்து வேலை வாய்ப்பு வந்து தரணும். நல்லா வச்சுக்கோங்க, 100 நாள் வந்து தரணும். ஒருவேளை தர முடியாட்டி வந்து அவங்களுக்கு வந்து அலவன்ஸ் மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க, அந்த அலவன்ஸ் வந்து தரணும். ஓகேவா? இது வந்து நார்மலா இருந்தது. ஆனா வந்து ரீசெண்டா டிசம்பர் மாசமோ ஜனவரியா டிசம்பரோ, ஓகே, ஏதோ ஒரு மாசத்துல வந்து இதை வந்து இந்த ஆக்டை வந்து மாத்திருப்பாங்க. இதோட பேர் வந்து எப்படி வந்து மாத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து விஸ்கித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் ஆஜ்விகா மிஷன் அப்படின்ற ஒரு பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது மகாத்மா காந்தி ஆக்ட் 2005 அப்படின்னு 2005 அப்படின்னு இருந்ததை இந்த விஸ்கித் பாரத் 2025 இந்த பேரை வந்து மாத்திருப்பாங்க. எப்பன்னு பாத்துக்காங்க, 2025 வந்து மாத்திருப்பாங்க. முக்கியமா இந்த ஆக்ட்ல வந்து என்னத்தை மாத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த 100 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அதை வந்து 125 நாளா வந்து மாத்திருப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு மினிமம் அவங்களுக்கு வந்து நீ வந்து 125 நாள் வந்து வேலைவாய்ப்பு வந்து தரணும், இல்லைன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அலவன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஆக்டை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சது. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்டுக்காக வந்து ஒரு லோகோ வந்து டிசைன் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து வைக்கிறாங்க. எந்த மாதிரி காம்படிஷன்னா வந்து லைக் வந்து இதுல வந்து யார் வேணா கலந்துக்கலாம். இந்தியன் சிட்டிசன் வந்து யார் வேணா கலந்துக்கலாம். அவங்க வந்து இந்த ஆக்டுக்காக வந்து ஒரு லோகோ வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி லோகோ ரெடி பண்ணி தராங்க பாத்தீங்களா, அதுல எந்த லோகோ நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு காம்படிஷனு. அந்த காம்படிஷனோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் வைட் லோகோ டிசைன் காம்படிஷன் அப்படின்ற ஒரு காம்படிஷனு. இந்த காம்படிஷன் வந்து எதுல வந்து நடத்துறாங்கன்னா மை கவர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டல்ல தான் வந்து இந்த காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. ஒருவேளை வந்து நல்லா டிசைன் பண்ணி நீ ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு வந்து தருவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50,000 முடியும் வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? வேகமா சொல்லிட்டேன். விளங்குச்சா? ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இருந்த ஆக்ட பேரை வந்து மாத்திருப்பாங்க. அந்த ஆக்டுக்கு புதுசா வந்ததுக்காக வந்து லோகோ வந்து தேவைப்படுமா, அதுக்காக ஒரு காம்படிஷன் வந்து வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன்ல எந்த லோகோ நல்லா இருக்கோ அதுக்கு வந்து பிரைஸ் வந்து தராங்க. எவ்வளவு தராங்க கேட்டீங்கன்னா 50,000 ரூபாய் தராங்க. அதுதான் விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் வந்து யார் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா உதாய் இருப்பாங்க பாத்தீங்களா, யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவன் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பக் போன்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் பக்குனா என்ன. ஒரு சிஸ்டமோ இல்லைன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேரோ இல்லைன்னா வந்து ஒரு வெப்சைட்டோ, அதுல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து எரர் வந்துச்சுன்னா அதை வந்து பக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு சாஃப்ட்வேரோ இல்லைன்னா வந்து ஒரு வெப்சைட்டோ, அதுல வந்து ஏதாச்சும் வந்து டெக்னிக்கல் எரர் வந்துச்சுன்னா அது வந்து பக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா உதய் அவனோட முக்கியமான 3 சிஸ்டம் என்னென்னு பாத்துக்காங்க. உதயோட அபிஷியல் சைட் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னொன்னு என்னது, மொத்தம் 3 சைட். சரியா? உதயோட அபிஷியல் வெப்சைட் ஒண்ணு, மை ஆதார் போர்ட்டல் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து செக்யூர் கியூஆர் கோடு. சரியா? இந்த மாதிரி வந்து அவனோட 3 சிஸ்டத்தை வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இந்த எத்திக்கல் ஹேக்கர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கையில வந்து கொடுக்குறாங்க. ஏன்பா நீ இந்த 3 சிஸ்டத்தையும் வச்சுக்க, இதை வச்சுட்டு நீ இதுல வந்து ஏதாச்சும் வந்து பக் இருக்கா அப்படின்றது வந்து கண்டுபிடி. ஒருவேளை பக் இல்லாட்டி நான் ரெடி பண்ணது வந்து பெர்ஃபெக்டா செக்யூரா தான் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஒருவேளை பக் இருந்துச்சுன்னா நீ வந்து அந்த பக்கை வந்து கண்டுபிடிக்கிறியா, லைக் வந்து அந்த டெக்னிக்கல் எரரை வந்து கண்டுபிடிக்கியா, அந்த எரர் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வந்து காசு வந்து தரேன், அந்த எரர் வந்து கொஞ்சம் லோவா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு காசு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னா பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எத்திக்கல் ஹேக்கர்லாம் வந்து கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து லைக் வந்து அவங்களோட 3 ப்ரோக்ராமும் வந்து அவங்க கையில வந்து கொடுத்துருவாங்க. கையில கொடுத்துட்டு இதுல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? யாரு கண்டுபிடிக்கிறாங்களுக்கோ அவங்களுக்கு வந்து பரிசு தொகை வந்து தருவாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்றத அந்த ப்ரோக்ராமோட பேர். வழங்குஸ்தான். அவன் கண்டுபிடிக்கிற அந்த பக் இருக்கு பாத்தீங்களா, ஹையா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பரிசு இருக்கும், மீடியமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பரிசு இருக்கும், லோவா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பரிசு இருக்கும். ஓகே, இதை வந்து யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இது எங்கேயோ போட்டிருப்பானே, எழுதி வச்சேன். அந்த இருக்கு பாருங்களேன், COMO
எல்ஹெச்ஓ ஐடி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி அலைன்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. இவனை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். யாரா அவன் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இவனும் ஒரு ஆர்கனைசேஷன் தான், சரியா? இவன் வந்து எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 1974 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆயில்லாம் சப்ளை பண்றாங்களே, இப்போ வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு, சரியா? எல்லா கண்ட்ரிக்கும் தேவையான ஆயிலை வந்து கரெக்டா ஸ்டேபிளா வந்து சப்ளை பண்ணும், சரியா? அதுதான் வந்து இவனோட வேலை. திருப்பி சொல்றேன், இன்டர்நேஷனல் பேர் என்ன, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆயில ஸ்டேபிளா வந்து சப்ளை பண்ணணும் எல்லா கண்ட்ரிஸ்க்கும். இதுதான் வந்து இவனோட வேலை. ஆனா வந்து இப்ப என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த யுத்தம் நடக்குது பாத்தீங்களா, லைக் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியால, கரெக்டா சொல்லணும் வந்து இந்த வெஸ்டர்ன் ஏசியால வந்து ஏகப்பட்ட வார் வந்து போய்கிட்டு இருக்கா. வார் வந்து போறதுலாம் பிரச்சனை இல்லை, அந்த வார் போற இடத்துல கரெக்டா வந்து இந்த ஆயில் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து யுத்தம் வந்து போகுது. அதனால வந்து ஆயில் வந்து அந்த இடத்துல இருந்து இந்த மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து போக முடியாம வந்து தடைப்படுது, சரியா? இதனால வந்து ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல வந்து ஆயில் வந்து தடையா இருக்கா. அதனால வந்து அங்க இருக்க கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஆயிலோட பிரைஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்னத்த பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்ற வந்து ஒரு ஆர்கனைசேஷனு வந்து எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1974 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது கீழே வந்து எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க கேட்டீங்கன்னா 30 மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இந்த 30 மெம்பர் கண்ட்ரிஸும் எப்படி சொல்றது, இப்போ வந்து 30 கண்ட்ரி இருக்கா, ஒவ்வொரு கண்ட்ரியும் இப்போ வந்து 30 கண்ட்ரில வந்து யூஎஸ் ஒரு கண்ட்ரி இருக்கும், ஜப்பான் ஒரு கண்ட்ரி இருக்கும், இந்த மாதிரி வந்து 30 கண்ட்ரி இருக்கும். இந்த 30 கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வருஷ வருஷம் வந்து ஆயில வந்து வருஷ வருஷம் இல்ல, லைக் வந்து அவனுக்கு வந்து ஆயில் வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி ஆயில வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவன் யூஸுக்கு மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அவன் கண்ட்ரீஸ்லயே வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த 30 கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களும் அவனுக்கு மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆயில், அவன் வந்து அவன் கண்ட்ரீஸ்லயே வந்து சேவ் பண்ணுவாங்க, சரியா? அதுக்கு வந்து ஒரு ரிசர்வ் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஆயில்ஸ, அந்த ஆயில் வந்து ஒரு 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. புரிஞ்சுச்சா? இந்த ஆயில் தட்டுப்பாடு இருக்க கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எத்தனை மில்லியன் பேரல்ஸ் பார்த்துக்கோங்க, 400 மில்லியன் பேரல்ஸ். வழங்குச்சு தானே? இந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து இந்த எமர்ஜென்சி வரும் அப்படின்றதுக்காகவே வந்து ஆயில வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, சரியா? அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஆயில்ல ஒரு 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து இப்போ வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? ஒன்றும் இல்லைங்க. எப்படி சொல்றது, இப்ப இப்படி வச்சுக்கோங்க, இப்போ வந்து யுத்தம் போயிட்டு இருக்கா, யுத்தம் போறதுனால வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆயில் வந்து சரியா வந்து போறது இல்லை. இப்போ வந்து இந்தியாலாம் வந்து மோஸ்டா வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த யூஎஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரஷ்யா எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவன் ப்ரொடியூஸ் பண்றது என்ன பண்ணுவானா வந்து ஒரு 100 லிட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்றானா வந்து ஒரு 50 லிட்டர் அவன் வந்து வச்சுக்கிட்டு மிச்சம் 50 லிட்டர், மிச்சம் ஒரு 30 லிட்டர் வந்து வெளி கண்ட்ரிஸ் வந்து அனுப்பி வைப்பான். மிச்சம் ஒரு 20 கண்ட்ரிஸ் இருக்கா, 20 லிட்டர்ஸ் இருக்கா, அந்த 20 லிட்டர் வந்து அவன் எமர்ஜென்சிக்குன்னு வந்து சேர்த்து வந்து வைப்பான், சரியா? இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுல இருந்து ஒரு 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து இப்போ வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்கு? எமர்ஜென்சிக்குன்னு சேர்த்து வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆயில வந்து இப்போ வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆயில் ஷார்டேஜ்னால. புரிஞ்சுச்சா? புரியலையா? டிஆர் டிஆர் என்ன பேரு? ஓகே, அனுப்புறாங்கன்னு சொன்னீங்கன்னா 400 மில்லியன் பேரல். இல்ல வந்து யூஎஸ் வந்து எவ்வளவு வந்து அனுப்புறாங்க கேட்டீங்கன்னா 172 பில்லியன் பேரல் வந்து அனுப்புவாங்க. மொத்தம் வந்து 30 கண்ட்ரிஸ்ன்னு சொன்னேன்னா இந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லயும் இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து வாங்குவாங்க. இந்த யூஎஸ்ல இருந்து ஒரு 172, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, ஜப்பான்ல இருந்து ஒரு 80, இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 400 பேரல், 400 பில்லியனா, 400 மில்லியன் பேரல் வந்து வாங்கிடுவாங்க. ஆமா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி 30 கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கி எல்லாத்தையும் மொத்தமா போட்டு 400 மில்லியன் பேரல்ல வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இதுதான் வந்து இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட வேலை. விளங்குஸ்தானே? கடைசியா வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த 30 கண்ட்ரிஸ் சேர்ந்து எத்தனை பேரல்ஸ் வந்து அவன் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து சேர்த்து வந்து வச்சிருக்கானா 1.2 பில்லியன் வந்து சேர்த்து வந்து வச்சிருக்காங்க.
அதுல இருந்து இப்போ வந்து 400 மில்லியன் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். இதை தவிர வந்து இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எமர்ஜென்சிக்காக வந்து எவ்வளவு வந்து சேர்த்து வந்து வச்சிருக்காங்கன்னா 600 மில்லியன் பேரல்ஸ் வந்து சேர்த்து வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. மற்றவர்களுக்குலாம் புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரெடிட் கேப்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா கிரெடிட் கேப்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எம்எஸ்எம்இ எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து லோன் கேட்டு வந்து போறேன், எனக்கு வந்து ஒரு 100 கோடி வந்து லோன் தாங்க அப்படின்ட்டு கேட்டு வந்து போறேன். ஆனா வந்து பேங்க் வந்து எனக்கு வந்து 50 கோடி தான் வந்து லோன் வந்து தராங்க. இதுக்குள்ள உள்ள கேப் எவ்வளோ? 50 கோடியா? மொத்தம் எனக்கு தேவை 100 கோடி, 50 கோடி தான் வந்து எனக்கு வந்து லோனா வந்து கிடைக்குது. இதுக்குள்ள கேப் வந்து எவ்வளோ? 50 கோடியா? இந்த 50 கோடியா தான் வந்து கிரெடிட் கேப்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த எம்எஸ்எம்இல எவ்வளவு கிரெடிட் கேப் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 44 லட்சம் கோடி வந்து கிரெடிட் கேப்பா வந்து இருக்கான். ஓகேவா? எதனால இந்த கேப் வந்து வருது? இப்போ வந்து நானே ஒரு எம்எஸ்எம்இயா இருக்கேன், லைக் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன். நான் போய் வந்து லோன் கேட்கிறேன்னா பேங்க் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும். அவன் வந்து என்ன பண்ணுவானா, இவனே ஒரு ஸ்டார்ட் அப், இவனுக்கு லோனை கொடுத்துட்டு அவன் வந்து திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு யோசித்து அவன் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இதனாலதான் வந்து இந்த கிரெடிட் கேப் வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. யார் யார் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபும் அவனோட பேர் பாத்துக்கோங்க சாரதி பினான்ஸ் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன விஷயம் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே நான் பேசுறது கேக்குதா? சாரிங்க, கனெக்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சு. காலையில இருந்து இப்படிதான் வருது, என்ன தெரியல. ம் ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஹலோ, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கிரெடிட் கேப்னா என்ன சொன்னேன்? ஓகே, இந்த கிரெடிட் கேப்பை வந்து குறைக்கிறதுக்காக வந்து 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. யார் யார் போட்டிருக்காங்க பாத்துக்காங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் அதே மாதிரி வந்து சாரதி பினான்ஸ் வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கடைக்காரரே எடுத்துக்காங்களேன். இப்போ வந்து எச் அப்படின்னு ஒரு கடைக்காரர் இருக்காரு. அவர் வந்து அவர் கடையை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரியா? இப்போ சின்னதா ஒரு கடை வச்சிருக்காரு. இது பெருசா வந்து ஒரு மளிகை கடை வந்து வைக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்காங்களேன். இதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படுமா? இதுக்கு வந்து டைரக்டா வந்து இந்த சாரதி பினான்ஸ்ட போய் வந்து காசு வந்து கேட்பாங்க. இந்த சாரதி பினான்ஸ் வந்து என்ன நினைப்பானா, என் காசை கொடுத்தா திருப்பி கொடுப்பானா மாட்டானா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கும். இப்ப என்ன பண்றான்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இவன் என்ன பண்றான்னா வந்து நான் வந்து அவனுக்கு வந்து கேரண்டி தரேன். லைக் வந்து இப்ப வந்து இன்சூரன்ஸ் மாதிரி. ஓகேவா? இப்ப வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் வந்து அந்த சாரதி பினான்ஸ்ல வந்து நான் வந்து லோன் வந்து வாங்குறேன்னா லைக் வந்து 2 லட்சத்துக்கு பதிலா வந்து 2 லட்சத்தி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பிரீமியம் மாதிரி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிரீமியம் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீ வந்து 30 வருஷத்துக்கு கடன் வந்து வாங்குற, நீ வந்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுற, ஓகே, நீ நார்மலா கட்டிட்டேன்னா ஓகே. ஒருவேளை உன்னால கட்ட முடியல, திடீர்னு வந்து நீ இறந்துட்ட, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உனக்கு பதிலாக வந்து இந்த ஆக்சிஸ் லைஃப் வந்து இந்த பிரீமியத்தை வந்து கட்டும். லைக் வந்து அந்த 2 லட்ச ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கட்டுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா எதுக்காக சைன் பண்றாங்கன்றது? இப்ப வந்து என்னன்னு இந்த சாரதி பினான்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, ஓகே இவன் கட்டலைனாலும் கண்டிப்பா இவன் வந்து கட்டிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து லோனை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதனால வந்து இந்த கிரெடிட் கேப் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சு தானே? இல்ல நான் திருப்பி சொல்லணுமா? ஒருவேளை விட்டு விட்டு சொன்னனால புரியலையா? புரிஞ்சிச்சா? யாருக்காச்சும் புரியலைனாலும் பரவாயில்ல, திருப்பி சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா இருக்கவங்கலாம்? ஒரு 4 புரிஞ்சிச்சா நான் பேசுறது? ஓகே, வேற என்ன இதுல பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு. சரியா? எல்லாத்துக்கும் வந்து இதை கொடுத்துட மாட்டாங்க. அவங்களோட வயசு வந்து 15ல இருந்து 75 முடி இருந்தா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த
அந்த அந்த இது இருக்கு பாத்தீங்களா கேரண்டி, அந்த கேரண்டி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து மினிமம் கவரேஜ் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5000 அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? நீ வாட்டு வந்து ஒரு 2000 வாங்கிட்டு அதுக்கு வந்து நீ வந்து எனக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கொடுன்னா கேட்டீங்கன்னா தர மாட்டாங்க. மினிமம் வந்து எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க, 5000 அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, வேற ஏதாவது அதுல இருக்காது. ஓகே, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபும் சாரதி ஃபினான்ஸும். ஓகே ஓகே, வேற ஏதாவது அதுல வேணாம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெபிசிட், பிசிக்கல் டெபிசிட்னா என்ன தெரியணும். அது என்னன்னா பிசிக்கல் டெபிசிட்னா, டெபிசிட்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது நல்லா வச்சுக்கோங்க, முக்கியமான டேர்ம். சரியா? டெபிசிட்னா உங்களுக்கு தெரியும், லைக் வந்து ஒரு பற்றாக்குறை மாதிரி. அது என்னடா பிசிக்கல் டெபிசிட்னா, கவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, நம்ம கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அவனோட இன்கம் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்குள்ள டிஃபரன்ஸ். கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கவர்மெண்டோட இன்கம் வந்து ஒரு 1000 கோடி இருந்துச்சுன்னா அவன் வந்து எவ்வளவு செலவு பண்றானா, ஒரு 1200 கோடி வந்து செலவு பண்றாங்க. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 200 கோடியா? இதை தான் வந்து பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் கவர்மெண்டோட இன்கமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டேர்ம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. லைக் வந்து என்னன்னா வந்து இந்தியாவோட மொத்த ஜிடிபில எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பற்றாக்குறையா வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்றதா வந்து பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. வழங்குதுல இப்போ வந்து ஜிடிபின்னா என்ன கேட்டீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரிஸ் இருக்குன்னா வந்து லைக் வந்து நம்ம கண்ட்ரிஸ்ல வந்து எந்தெந்த வழியா வந்து வருமானம் வரும், லைக் வந்து அக்ரிகல்ச்சர் வழியா வந்து வரும், ஃபேக்டரிஸ் வழியா வரும், சர்வீஸ் வழியா வந்து வரும். உதாரணத்துக்கு வந்து இந்த 2025 எடுத்துக்கோங்களேன். 2025 வந்து அக்ரிகல்ச்சர் வழியா வந்து ஒரு 200 கோடி வருமானம் வருது, ஃபேக்டரி வழியா வந்து ஒரு 300 கோடி வருமானம் வருது. அதுக்கப்புறம் வேற என்ன, சர்வீஸ் வழியா வந்து ஒரு 500 கோடி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு சொல்லுவீங்க, 1000 கோடி வந்து சொல்லுவீங்களா? வழங்குச்சா? ஜிடிபினா என்னன்னு தெரியுமில, ஒரு வருஷத்தை நம்ம எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது சொல்றது வந்து ஜிடிபி. ஓகேவா? அதே இது பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1000 கோடியில நம்ம வந்து எவ்வளவு வந்து பற்றாக்குறையா இருக்கும், மொத்தம் 1000 கோடி சரியா, அந்த 1000 கோடியில நம்ம வந்து எவ்வளவு வந்து பற்றாக்குறையா இருக்கும் அப்படின்றத சொல்றதா வந்து இந்த பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து அது முன்னாடி வந்து இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜிடிபியோட பேஸ் இயரை வந்து மாத்திருப்பாங்க. அவருக்கு தானே நம்மளே படிச்சிருப்போம் பிப்ரவரி மாசம். இந்த மாதிரி வந்து 2011-12 அப்படின்ற பேஸ் இயர் இருந்திருக்கும். அதை வந்து 2023 வந்து மாத்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இது முக்கியமான நியூஸ். சரியா? இப்ப வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, புரிஞ்சுக்கிற முடியுதான் பாருங்களேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2012 சரியா, இந்தியாவோட ஜிடிபி இப்போ ஒரு தக்காளி வழியா வந்து ஒரு 500 ரூபாய் வருமானம் வந்து வருது சரியா. அதே மாதிரி வந்து பொட்டேட்டோ வழியா வந்து ஒரு 500 ரூபாய் வந்து வருது, ஆனியன் வழியா வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து வருது. ஓகேவா? இப்போ வந்து இந்தியாவோட 2012 இந்தியாவோட ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 500, 1000, 2000 ரூபாய் சரியா. ஆனா வந்து 2023 வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜிடிபின்றது வந்து முன்னாடி வந்து எப்படி வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம்னா தக்காளி, பொட்டேட்டோ, ஆனியன் இது மூணுக்குள்ள ஒரு வருமானத்துக்கு மட்டும் தான் வந்து ஜிடிபி வந்து கணக்குல வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஆனா வந்து 2023 என்ன பண்ணுவாங்கன்னா டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியனு, எக்ஸ்ட்ரா வந்து கார்லிக் இதெல்லாம் வந்து சேர்த்துருவாங்க. புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து அந்த இப்ப இருக்க டெக்னாலஜி எல்லாம் வந்து 2012 வந்து இருக்காது. ஓகேவா? அதனால வந்து அந்த ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த கார்லிக்ன்றது நான் சொல்றது புதுசா வந்து டெக்னாலஜி, நியூ செக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, 2012 கம்பேர் பண்றப்ப இப்போ வந்து செக்டர்ஸ் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து 2012 வந்து எவ்வளவு வந்து இந்தியாவோட ஜிடிபி இருந்துச்சு, தக்காளி 500 ரூபா, பொட்டேட்டோ 500 ரூபா, அதே மாதிரி வந்து ஆனியன் 1000 ரூபாய், மொத்தம் வந்து ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்க 2000 ரூபாய். அதே சமயம் வந்து இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா கார்லிக் இருக்கா, கார்லிக் வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு இருக்கு, 3000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, நான் என்ன சொன்னேன், பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ்னா என்ன சொன்னேன், மொத்த ஜிடிபில எவ்வளவு வந்து பற்றாக்குறையா இருக்கு அதுதான் வந்து பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ஜிடிபி வந்து எவ்வளவு இருக்கும், இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க, நம்ம கவர்மெண்டோட வருமானம் வந்து எங்கேயாச்சும் புரியலன்னா கேட்டுருங்க, கவர்மெண்டோட வருமானம் வந்து 2000 கோடி சரியா. அதே சமயம் வந்து நம்மளோட செலவு வந்து கவர்மெண்டோட செலவு வந்து 2500 கோடி. இப்போ வந்து பற்றாக்குறை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 500 கோடி வந்து பற்றாக்குறை சரியா. அதே இது பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் இந்தியாவோட ஜிடிபில இருந்து எவ்வளவு வந்து பற்றாக்குறை, மொத்த ஜிடிபி எவ்வளவு சொன்னேன், 2000 கோடின்னு சொன்னீங்கன்னா பற்றாக்குறை எவ்வளவு, 500 கோடி. இதுக்கு வந்து நீங்க பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 25% கிட்ட வந்து வரும். ஓகேவா? இது வந்து முன்னாடி இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா பற்றாக்குறையில எந்த மாற்றமும் இல்ல,
ஆனா வந்து இந்த ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, ஜிடிபி வந்து 2000ல இருந்து 3000 இருந்து ஆயிடுச்சு. சரியா, புரிஞ்சிச்சுதானே? 2000ல இருந்து 3000 ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த பிசிக்கல் பெர்சன்டேஜ்ல வந்து மாறுபாடு ஏற்படுமா? முன்னாடி வந்து 1/5 1/4 25% இருந்திருக்கும். இப்போ வந்து 1/6 வந்து ஆயிருக்கு. வழங்குஸ்தா இல்ல புரியலையா? எங்கேயாச்சும் புரியலையா? எல்லாத்துக்கும் புரியணும். இது வந்து பட்ஜெட்லயும் இது முக்கியமா. இல்ல யாருக்காச்சும் புரியலன்னா பரவாயில்ல. பற்றாக்குறையில எந்த வித மாற்றமும் இல்லை. சரியா, ஆனா வந்து இந்த ஜிடிபில வந்து மாற்றம் வந்து வருதுனால இந்தியாவோட பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ் வந்து மாறி இருக்கு. சரியா, எவ்வளவு வந்து மாறி இருக்கு அப்படின்றதான் விஷயம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓகேப்பா 2023ல இருந்து 25 முடிவு வந்து இந்தியாவோட பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து முன்னாடி டிசம்பர் மாசம் தானே மாத்திருப்பாங்க. டிசம்பரா பிப்ரவரியில தானே இது மாத்திருப்பாங்க இந்த ஜிடிபியோட பேஸ் இயரை. அதுக்கு முன்னாடி முடிவு வந்து 2012 தானே பேஸ் இயரை வந்து எடுத்துக்கிட்டோம். அதனால வந்து 23ல இருந்து 25 முடியும் 2012 பேஸ் இயரை வச்சுதான் வந்து இந்த பிசிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ் வந்து கணக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு வந்து கணக்கு பண்ணியிருப்பாங்கன்னா வந்து லைக் வந்து முன்னாடி வந்து 2025க்கு எடுத்துக்கோங்களேன். பினான்சியல் இயர் 2025ல வந்து முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா 4.8% தான் இருந்திருக்கும். இப்போ ஜிடிபி மாறி இருக்கா, அதனால வந்து 4.9 வந்து மாறி இருக்கு. சரியா, அதே மாதிரி வந்து 2024 பினான்சியல் இயர்ல 5.63% இருந்தது. இப்போ வந்து ஜிடிபி மாறி இருக்கா, அதனால வந்து 5.7 அதே மாதிரி வந்து 2023 வந்து 6.4 இருந்து 6.7 வந்து மாறி இருக்கு அப்படின்றதுதான் நியூஸ். வழங்குச்சா? நியூஸ் இவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பற்றாக்குறையும் பார்த்துக்காங்க. பினான்சியல் இயர் 2025 எவ்வளவு பற்றாக்குறை இருக்குன்னா 15.74 லட்சம் கோடி வந்து பற்றாக்குறையா இருக்கு. 24 வந்து 16.55 லட்சம் கோடி வந்து பற்றாக்குறையா இருக்கு. 23 வந்து 17.38 லட்சம் கோடி வந்து பற்றாக்குறையா வந்து இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து மொத்தம் வந்து 3 விஷயத்த வந்து மாத்திருப்பாங்க. இதுவும் முக்கியமான விஷயம். ஓகே, ஆர்பிஐ வந்து மொத்தம் வந்து 3 விஷயத்த வந்து மாத்திருப்பாங்க. சரியா, அது என்னென்ன மாத்துறாங்க அப்படின்றத விஷயம். அது மாத்துறதுக்கு முன்னாடி வந்து அதோட டைரக்ஷனை பார்த்துக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைரக்ஷன் 2026 சொல்லுவாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, கமர்ஷியல் பேங்க் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் ஆன் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றதான் அதோட டைரக்ஷனோட பேரு. அதுல தான் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. அந்த 3 மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது புரியணும்னா வந்து சில பல பேசிக்லாம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எஸ்பிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எஸ்பிஐல வந்து ஒரு 3 டேர்ம் இருக்கும். சரியா, எஸ்பிஐயோட ஏர்னிங் எவ்வளோ, 3 டேர்ம் திருப்பி சொல்றேன். எஸ்பிஐயோட ஏர்னிங் எவ்வளோ, எஸ்பிஐயோட எக்ஸ்பென்ஸ் செலவு எவ்வளோ, எஸ்பிஐயோட ப்ராஃபிட் எவ்வளோ, இது 3 டேர்மும் நமக்கு தெரியணும். சரியா, ஏர்னிங்ன்றது வந்து என்ன, ஏர்னிங்ன்றது எதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து எஸ்பிஐ வந்து நிறைய வந்து லோன் வந்து தருவானா, லோன் தருவாங்க. லைக் வந்து உனக்கு வந்து ஏடிஎம் சார்ஜ் இந்த மாதிரி வந்து பிடிப்பாங்க பாத்தீங்களா, அது வழியா இப்போ வந்து ஒரு ஹோம்ல வந்து 100 கோடி தராங்கன்னா அதுல வந்து மாசம் மாசம் வந்து இஎம்ஐ வந்து கட்டுவாங்க பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்து கட்டுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து எஸ்பிஐயோட ஏர்னிங். சரியா, இந்த ஹோம் லோனு, பிசினஸ் லோனு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட லோன் தருவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க அதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து வரும். இதுதான் வந்து எஸ்பிஐயோட ஏர்னிங். அதே வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா, பிஓ கிளர்க், அவங்களுக்கு வந்து சேலரி வந்து தரணும். அதுக்கப்புறம் வந்து வேற என்னது, ரெண்ட் வந்து தரணும். இதெல்லாம் வந்து செலவு கணக்குல வந்து வந்துடும். ஓகேவா, உதாரணத்துக்கு வந்து அவங்களோட ஏர்னிங் வந்து ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செலவு வந்து ஒரு 60 கோடி இருக்கு. இதுல வந்து ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 40 கோடி. சரியா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராஃபிட். இது ஓகே. இந்த ப்ராஃபிட்லேயே வந்து P18 சொல்லுவாங்க. அது என்னடா P18 கேட்டீங்கன்னா வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் இங்கே இருக்குமே, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, லைக் வந்து ஒரு 40 கோடி டாக்ஸ் ப்ராஃபிட் வந்து வருதுன்னா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நீ வந்து டாக்ஸா வந்து கட்டணும். லைக் வந்து ஒரு 10 கோடி வந்து டாக்ஸா வந்து கட்டுறேன்னா மிச்சம் இருக்கு பாத்தீங்களா 30 கோடி, இதை தான் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா இந்த டேர்ம் P18னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னா? ஓகே, இது வந்து பேசிக். சரியா, அதே மாதிரி வந்து இன்னொன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிவிடெண்ட் என்ன தெரியணும். உதாரணத்துக்கு வந்து அதே எஸ்பிஐ எடுத்துக்கோங்க. எஸ்பிஐல வந்து உன்ட்ட வந்து 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஷேர்ல வந்து ஒரு 10 ஷேரை வந்து ஏதோ ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்க. கம்பெனியோ யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க. ஓகேவா, எஸ்பிஐன்னு இல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வச்சுக்காங்க. அந்த கம்பெனில வந்து மொத்தம் வந்து 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அந்த ஷேரை வந்து விற்கிறப்ப ஒரு 10% ஷேரை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்காங்க. அந்த 10 ஷேரை வந்து நானே வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எஸ்பிஐல வந்து ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து திருப்பி கொடுக்கணும். புரிஞ்சுச்சா?
லைக் வந்து அவனோட ஷேர் வந்து மொத்த ஷேர் வந்து 100 ஷேர், சரியா? அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு 100 கோடி ப்ராஃபிட் வந்து வருது. இந்த 100 கோடியில நான் என்கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கு? 10 ஷேர் இருக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து 10 கோடி வந்து எஸ்பிஐ வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்ல வந்து தரணும், சரியா? மொத்தம் 100 கோடியில 10 கோடி வந்து எனக்கு வந்து தரணும். இந்த மாதிரி தராங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து டிவிடெண்ட் சொல்லுவாங்க. இது வழங்குச்சா? ஓகே, இப்போ நியூஸ்குள்ள வாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிஐ பேங்க் எல்லாம் வந்து சொல்றாங்க என்ன. சூப்பர். இப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா பேங்க் என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உனக்குன்னு வந்து பிஏடி வரும் பாத்தீங்களா, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து வரும் பாத்தீங்களா, அந்த டாக்ஸ்ல உதாரணத்துக்கு வந்து நான் எவ்வளவு சொன்னேன், 40 கோடி வந்து 40 கோடி வச்சுக்கோங்க, சரியா? டாக்ஸ்க்கு அப்புறம் வந்து எஸ்பிஐக்கு வந்து ஒரு 40 கோடி ப்ராஃபிட் வந்து வருதுன்னா அதை வந்து நீ வந்து உன்னோட ஷேரை வந்து வாங்கி இந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்கறது அதிகபட்சம் 75% தான் வந்து கொடுக்கணும். நல்லா வச்சுக்கோங்க. ஒரு 40 கோடி வந்து டாக்ஸ்க்கு அப்புறம் ப்ராஃபிட் வந்து உனக்கு வருதுன்னா அதுல வந்து 75%, அதாவது 30 கோடி மட்டும்தான் வந்து உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்டா வந்து நீ வந்து தரணும். அதிகபட்சம் இவ்வளவுதான் தரணும், சரியா? அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இப்போ எஸ்பிஐக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஆயிடுச்சு, திடீர்னு வந்து அந்த பேங்க்ல வந்து ஏதாச்சும் வந்து லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸை வந்து காம்பன்சேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து அவன் கையில வந்து காசு வந்து இருக்கணும் பாத்தீங்களா, அதுக்காக தான் வந்து அதிகபட்சம் வந்து 75% தான் நீ வந்து கொடுக்கணும். மிச்சம் 25% வந்து உன் கையில தான் வச்சிருக்கணும். அதாவது மிச்சம் 10 கோடி வந்து நீ வந்து உன் கையில தான் வந்து வச்சிருக்கணும். எதுக்காக நான் வந்து சேஃப்டி கன்சர்னுக்காக வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, சரியா? இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக கண்டிப்பா வந்து நீ வந்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அதிகபட்சம் 75% தான் வந்து டிவிடெண்ட்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பிஏடிஎல்ல இருந்து 75% தான் டிவிடெண்டா வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது முதல் விஷயம். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து பேங்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, சரியா? ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. பேங்கோட கேபிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து இந்த ப்ராஃபிட்டை தான் கேபிட்டல்னு சொல்றேன், சரியா? இந்த கேபிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கேபிட்டல்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து பேங்க் வந்து கண்டிப்பா வந்து அவன் கேபிட்டலா வந்து வச்சிருக்கணும். புரிஞ்சுச்சா? ஒரு பேங்க் இருக்குன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து கேபிட்டலா வந்து அந்த பேங்க்ல வந்து எப்பயுமே இருக்கணும். இப்ப எஸ்பிஐன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பானா வந்து கண்டிப்பா உன்னோட கேபிட்டல் வந்து 1000 கோடியா வச்சு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ வந்து எஸ்பிஐ வந்து கரண்டா வந்து 1050 கேபிட்டல் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்றானா வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து கொடுப்பான் பாத்தீங்களா, கொடுக்குறப்ப வந்து இந்த வாட்டி வந்து ஒரு 100 கோடி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான், முன்னாடியே நினைச்சு வந்து வச்சுட்டான். ஆனா வந்து அவனோட கேபிட்டல் வந்து 1050 கோடி தான் இருக்கு. இப்ப 100 கோடி கொடுத்துட்டானா மிச்சம் எவ்வளவு கோடி இருக்கும்? 950 கோடி தானே இருக்கும். இப்படி எல்லாம் வந்து நீ வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்க கூடாதுப்பா. நான் வந்து உனக்கு வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கேன்ல, லைக் வந்து 1000 கோடி வந்து கண்டிப்பா வந்து கேபிட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா உன்னோட வந்து இப்ப கரண்டா கேபிட்டல் வந்து ஒரு 1200 1300 இருந்துச்சுன்னா நீ வந்து 100 கோடி வந்து கொடுத்துக்கலாம். ஆனா வந்து உன் கையில 1050 தான் இருக்கு, சரியா? அதுல இருந்து நீ வந்து 100 கோடி வந்து தரக்கூடாது. என்னோட ரெக்யூர்மெண்ட் 1000 கோடி இருக்குன்னா அது கீழே வந்து நீ வந்து உன்னோட கேபிட்டல் வந்து குறைக்கவே கூடாது. அதுக்குள்ளதான் வந்து நீ வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து 1000 கோடி வந்து ரெக்யூர்மெண்ட், சரியா? எக்ஸாம்பிள் சொல்றேன். அவனோட இப்போதைக்கு கேபிட்டல் வந்து 1050 கோடி இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 50 கோடி மட்டும் தான் வந்து அவனால வந்து டிவிடெண்டா வந்து கொடுக்கணும். ஓகே, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபாரின் பேங்க்கு வந்து சொல்றாங்க. இந்த ஃபாரின் பேங்க் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபாரின் பேங்க் எடுத்துக்கோங்களேன். அவனுக்கு ரெண்டு ரெண்டு இது இருக்கு, சரியா? நான் 2 கேஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து XY விஜெட் அப்படின்னு ஒரு ஃபாரின் பேங்க் வந்து இருக்கு. அவனோட இன்கம் வந்து ஒரு 500 கோடி வந்து வருது. அதே மாதிரி வந்து அவன் செலவு பண்றது வந்து ஒரு 400 கோடி வந்து செலவு பண்றாங்க. இப்போ வந்து அவனோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1000 கோடி, சரியா? இதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் இருக்குமா, டாக்ஸ் வந்து ஒரு 20 கோடி கழிச்சுக்கோங்க. இப்போ வந்து அவனோட டாக்ஸ்க்கு அப்புறம் வந்து அவனோட ப்ராஃபிட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 80 கோடி, சரியா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 460 கோடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அவன் செலவு பண்றது வந்து ஒரே நிமிஷம், எக்ஸாம்பிள் வர மாட்டேங்குது. ரெண்டாவது கேஸ்ல வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வந்து ஒரு 500 கோடி, செலவு பண்றது வந்து ஒரு 450 கோடி. இப்போ வந்து அவனோட ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 50 கோடி வந்து இருக்குமா? இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து டாக்ஸ் 60 கோடி ஆயிடுச்சு, சரியா? இப்போ வந்து அவன் வந்து லாஸ்ட்ல தானே போறாங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ப்ராஃபிட் வந்து அவனோட அந்த டாக்ஸுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட் வந்து ஒரு 80 கோடி இருக்கு. ஆனா வந்து செகண்ட் கேஸ்ல வந்து டாக்ஸ்க்கு அப்புறம் வந்து அவன்கிட்ட ப்ராஃபிட்டே இல்ல, லாஸ் தான் வந்து இருக்கு. ரெண்டு கேஸ்க்கும் புரிஞ்சுச்சா வித்தியாசம்? இப்ப என்ன சொல்றான்னா ஆர்பிஐ, ஏன்பா ஃபாரின் பேங்க் நீ டாக்ஸுக்கு அப்புறம் உனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான். இப்ப ஃபாரின் பேங்க்னா புரியுதா? யூஎஸ்ல இருந்து ஒரு பேங்க் இருக்கும், யூகேல இருந்து ஒரு பேங்க் இருக்கும். அவன் வந்து இந்தியாவில வந்து பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க.
இந்த ஓப்பன் பண்ண பிரான்ச் வந்து அவனோட ப்ராஃபிட்டை வந்து அவனோட ஹெட் குவார்டர்ஸ் யூஎஸ்ல இருக்க பேங்குக்கோ யூகேல இருக்க பேங்குக்கோ வந்து அனுப்புவாங்க. சரியா? இந்த மாதிரி அனுப்புறதுலாம் ஓகே. நீ அனுப்புறப்ப என்ன பண்றாங்க, டாக்ஸுக்கு அப்புறம் இருக்க ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அனுப்பணும், நெகட்டிவா இருந்தா வந்து அனுப்பக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? மூணாவது அதுக்காச்சும் எங்கேயாச்சும் மூணு இதுல ஏதாச்சும் புரியாம இருந்துச்சா? ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். சரியா? இது வந்து யார் யாருக்கு பொருந்தும் பாத்துக்கோங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்குக்கு, லோக்கல் ஏரியா பேங்குக்கு, பேமெண்ட் பேங்குக்கு, ஆர்ஆர்பிக்கு. சரியா? எல்லாத்துக்கும் இந்த அந்த மூணு ரூல்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸோட பேர் முக்கியம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் ஆன் டெக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது அந்த ரூல்ஸோட பேர். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் பரோடா இருப்பான் பாத்தீங்களா, அந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து புதுசா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்காக ஓபன் பண்ற ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்டோட பேர் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அக்கௌண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா உமன் சஃபிரி சஃபிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது அந்த அக்கௌண்டோட பேர். சரியா? சஃபேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது அந்த அக்கௌண்டோட பேரு. இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து நீ வந்து ஓப்பன் பண்ணா வந்து உன்னோட மினிமம் பேலன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா வந்து இவ்வளவு பேலன்ஸ் வந்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1,00,000 வந்து இருக்கணும். சரியா? கண்டிப்பா வந்து 1,00,000 இருக்கணும். அப்பதான் வந்து உன்னால வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் வந்து கேட்டீங்கன்னா, அது லைக் வந்து உனக்கு வந்து இந்த கேன்சர் வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த ஒரு 10,00,000 ரூபாய் வந்து உனக்கு வந்து கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிட்டேன்னா உனக்கு வந்து ஏதாச்சும் வந்து கேன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து 10,00,000 முடி வந்து கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து உனக்கு வந்து ஒரு டெபிட் கார்டு ஒன்று கொடுப்பாங்க, கிரெடிட் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அது டெபிட் கார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பூமி ரூபே செலக்ட் டெபிட் கார்டு அப்படின்றது அதோட பேரு. அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா டயரா கிரெடிட் கார்டு அப்படின்றது அதோட பேர். சரியா? இல்ல வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு வாங்குறப்ப வந்து நீ வந்து ஃபீஸ் வந்து கட்டணுமா, லைக் வந்து ஜாயினிங் ஃபீஸ் மாதிரி கட்டணுமா, அது வந்து மொத்தம் வந்து ஒரு 1,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுல 50% வந்து விலக்கு வந்து கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும். புரிஞ்சுச்சு தானே? என்ன அது சிம்பிளான விஷயம். ஒரு கிரெடிட் கார்டு அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அவ்வளவுதான். கொஞ்சம் டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, ராஜ்நாத் சிங். அவங்க வந்து ஒரு பிளான், சரியா, லைக் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் மாதிரி ஒரு பிளான் வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. சரியா? எதுக்காக இந்த பிளான் வந்து எதுக்காகன்றத விட லைக் வந்து இந்த பிளானோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் விஷன் 2047 ஏ ரோட் மேப் ஃபார் ஃபியூச்சர் ரெடி இந்தியன் மிலிட்டரி அப்படின்றத இந்த ப்ரோக்ராமோட பேரு. எங்க வச்சு இந்த பிளானை வந்து லான்ச் பண்றாங்கன்னா நியூ டெல்லியில வச்சு வந்து இந்த பிளானை வந்து லான்ச் பண்றாங்க. சரியா? எதுக்காக இந்த பிளான் வந்து லான்ச் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட மிலிட்ரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியாவோட மிலிட்ரியை வந்து டெவலப் பண்ணணும். இந்த 2040 வந்து 2047 வந்து இந்தியாவோட மிலிட்ரியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து பிளானை வந்து கொண்டு வராங்க. அந்த பிளான்ல வந்து முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட 3 ஃபோர்ஸஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஆர்மி ஃபோர்ஸஸ், நேவி ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்மி நேவி, வேற என்ன, ஏர்ஃபோர்ஸ். சரியா? இந்த 3 ஃபோர்ஸும் ஒன்னா சேர்ந்து வந்து ட்ரைனிங் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் வந்து முக்கியமான கோல் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? புதுசா வந்து ஒரு பிளானை வந்து லான்ச் பண்றாங்க. எதுக்காக இந்த பிளானை வந்து லான்ச் பண்றாங்கன்னா 2047 இந்தியாவோட மிலிட்ரியை வந்து லைக் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளானை வந்து லான்ச் பண்றாங்க. அந்த பிளானோட பேரு எங்க வச்சு லான்ச் பண்றாங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரேங்கிங். சரியா? இது வந்து ஓகே, லைட்டா வந்துட்டு பாத்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வாட்டி வந்து மாறுபடும். சரியா? ஒவ்வொரு வாரமும் இந்த ரேங்கிங் வந்து மாத்துவாங்க. இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த வாரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நம்ம ஸ்மிருதி மந்தனா இருப்பாங்க பாத்தீங்களா, உமன்ஸ் கிரிக்கெட்ல நம்பர் 1 பேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிக்கெட்ல வந்து மூணு ஃபார்மேட் இருக்கு. டெஸ்ட், ஓடிஐ, T20. இப்போ வந்து ஓடிஐல வந்து யார் வந்து நம்பர் 1 கேட்டீங்கன்னா உமன்ஸ்ல ஸ்மிருதி மந்தனா தான் வந்து டாப்ல வந்து இருக்காங்க. ரெண்டாவது யார் இருக்காங்க கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த லாரா லாரான்னு வச்சுக்கோங்க. சரியா? லாரா அப்படின்றவங்க வந்து ரெண்டாவது வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம கேப்டன் ஹர்மன்பிரீத் கார் வந்து 8வது இடத்துலயும், நம்ம ஜெமிமா வந்து 12வது இடத்துலயும் இருக்காங்க. ரீசெண்டா வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து ஒரு சீரியஸ் வந்து போயிருக்கும். அதுல வந்து இந்தியா வந்து 0-3 அப்படின்றது தோத்துருப்பாங்க. அதாவது 3 மேட்ச்லயும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா வந்து 0 தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, வழங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து MATA அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா?
அது என்னன்னா எம்இடி கேட்டீங்கன்னா வந்து மகேந்திரா எக்ஸலன்ஸ் இன் தியேட்டர் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு. இந்த அவார்டு வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை எடிஷன் பார்த்துக்காங்க, 21வது எடிஷன் அப்படின்றது சொல்ல தெரியணும். மொத்தம் வந்து இந்த அவார்டு வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 14 பேர். சரியா, மொத்தம் வந்து 14 கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 14ல வந்து 13 வந்து லைக் வந்து வேற வேற கேட்டகரி, ஒன்னு மட்டும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? எம்இடி அப்படின்ற ஒரு அவார்டு எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 21வது எடிஷன். மொத்தம் வந்து 14 கேட்டகரி, அதுல ஒன்னு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணுமா வந்து எங்க வச்சு இந்த அவார்டு வந்து தராங்கன்னா நியூ டெல்லியில வச்சுதான் வந்து இந்த அவார்டு வந்து தராங்க. தரது யாருன்னு கேட்டீங்கன்னா மஹிந்திரா குரூப் தான் வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டீம் ஒர்க் ஆர்ட்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்கு. இப்ப வந்து என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து மொத்தம் 14ல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்களா. அது என்னடா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னா லைக் வந்து அவரோட வாழ்க்கை முழுக்க வந்து இந்த சினிமா தியேட்டரு இதுக்காகவே அர்ப்பணிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த 21வது எடிஷன்ல வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அமோல் பள்ளிக்கார் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆக்டரு, ஒரு டைரக்டரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சு தானே? மொத்தம் 14, அதுல வந்து ஒன்னு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, அதை வந்து அமோல் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்காங்க. நம்ம டெக்ஸ்டைல் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா கிரிராஜ் சிங், அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்காங்க மேப்பிங் ஆஃப் டெக்ஸ்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் இன் இந்தியா அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட்டோட பேர். புரிஞ்சுச்சுதானே? ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்றாங்க பார்த்துக்காங்க, ரிப்போர்ட்டோட பேர் முக்கியம். இந்த ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் வேஸ்ட்னா என்னன்னு தெரியணும். நல்லா வச்சுக்கோங்க. அது என்னடா டெக்ஸ்டைல் வேஸ்ட்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம போடுறோம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ல இருந்து வர வேஸ்ட் லைக் வந்து இப்போ வந்து இந்த ட்ரெஸ் வந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏன் அளவுனா எனக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணுவாங்களா, அதுல கொஞ்சம் வந்து வேஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டு முடிச்சோன்னே ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு வந்து இதை வந்து தூக்கி போட்டுருவோம். கிழிஞ்சிச்சோ ஏதோ சொல்லி வந்து தூக்கி வந்து போட்டுருவோம். இந்த மாதிரி தூக்கி போடுறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து வேஸ்ட். இதான் வந்து டெக்ஸ்டைல் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட டெக்ஸ்டைல் வேஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எத்தனை டன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 70.73 லட்சம் டன்ஸ் வந்து இந்தியாவோட டெக்ஸ்டைல் வேஸ்ட் வந்து இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இருக்கும். சரியா, இந்த வருஷம் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 70.73 லட்சம் டன்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதை சொல்லுவாங்க வந்து இந்த 70.73 லட்சம் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து ரெண்டா வந்து பிரிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயாரிக்கிறப்ப லைக் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு வந்து வேஸ்டா இருக்கு, தயாரிச்சதுக்கு அப்புறம் வந்து எவ்வளவு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னா 42% வந்து வேஸ்ட் ஆகுது. சரியா, தயாரிச்சதுக்கு அப்புறம் லைக் வந்து போட்டு முடிச்சுட்டு கிழிஞ்சு போச்சு வளசாச்சுன்னு தூக்கி போடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எவ்வளவு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 58% வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த வேஸ்ட் எல்லாம் வந்து நாங்க வந்து அப்படியே வந்து விடல, இதை வந்து நாங்க வந்து சுத்திகரிக்கிறோம். லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரீசைக்கிள் வந்து பண்றோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முக்கியமா வந்து எந்த பிளான்ட் வந்து நல்லா வந்து ரீசைக்கிள் வந்து பண்றாங்கன்னா பனிப்பத்துல வந்து ஒரு ரீசைக்கிளிங் பிளான்ட் இருக்கும். அங்கதான் வந்து அதிகமா வந்து நாங்க வந்து ரீசைக்கிள் வந்து பண்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து மொத்தம் வந்து ஒரு 100 ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 ட்ரெஸ் வந்து வேஸ்டா வந்து போகுதுன்னா அதுல வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 95 ட்ரெஸ் வந்து கலெக்ட் வந்து பண்ணிருக்கோம். அந்த 95ல வந்து 70% வந்து ரெக்கவர் வந்து பண்ணிருக்கோம், அதாவது ரீசைக்கிள் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? மொத்தம் 100 ட்ரெஸ் இருக்குன்னா அதுல 90 ட்ரெஸ் வந்து இந்த ரீகலெக்ஷனுக்காக அந்த ரீசைக்கிளுக்காக கலெக்ட் பண்றோம். அதுல வந்து லைக் வந்து நாங்க வந்து 70% வந்து நாங்க வந்து ரெக்கவர் வந்து பண்றோம், ரீசைக்கிள் வந்து பண்றோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து வேற என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்களா, இந்த மாதிரி தூக்கி போடுறோம் பாத்தீங்களா, யூஸ் பண்ணி போட்டு தூக்கி போடுற ட்ரெஸ்ல மொத்தம் 100 ட்ரெஸ் வந்து தூக்கி போட்டாங்கன்னா அதுல 55% வந்து நாங்க வந்து லைக் வந்து இந்த ரீசைக்கிள் வந்து பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கர்மயோகி மிஷின். சரியா, இந்த மிஷினை பத்தி நமக்கு நல்லா தெரியும். 2019-20 ஓகே, அந்த டேட்டா இயரை பார்த்துக்கோங்க. மிஷின் கர்மயோகி அப்படின்ற ஒரு மிஷின், இது வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சிவில் சர்வெண்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஐபிஎஸ் ஐஏஎஸ், இந்த சிவில் சர்வெண்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட மிஷின் தான் வந்து இந்த மிஷின் கர்மயோகின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2020. சரியா, நல்லா வச்சுக்கோங்க. 2020ல இந்த மிஷின் கர்மயோகி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த மிஷின் கர்மயோகியும் கோர்சரா அப்படின்னு ஒண்ணும். சரியா, அவங்க 2 பேரும் வந்து ஒரு எம்ஓஏ வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக இந்த எம்ஓஏ சைன் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கொடுக்கணும், லைக் வந்து அவங்களோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, மிஷின் கர்மயோகியும் கோர்சரா
ஐஎன்சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சைன் பண்றாங்க. ஓகேவா? இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, எந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது வழியா தான் வந்து இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சு தானே, அடுத்து போலாம் தானே. அடுத்து வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன விஷயம் வந்து பண்றாங்கன்னா வந்து முக்கியமா வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு ஸ்டார்ட் அப் இந்த எப்படி இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்னா வந்து இந்த கூலிங் சம்பந்தப்பட்ட லைக் இந்த ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷனர் ஒரு ஏர் கண்டிஷனர் ஸ்டார்ட் அப் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்றான்னா புதுசா வந்து ஒரு ஏர் கண்டிஷனருக்காகவே ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறான். ஓகேவா? ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. அவன் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி தயாரிப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப். சரியா? அவன் வந்து புதுசா வந்து ஒரு ஏர் கண்டிஷனுக்காக வந்து ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் வேணா ஒரு டிவைஸே வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து அவன் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிச்ச பிறகு அவன் டெஸ்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து அவன் வந்து மத்த பெரிய பெரிய இதுல வந்து டெஸ்ட் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெஸ்ட் வந்து பண்ணணுமா, இதுக்கு வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பா வந்து லேப் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து தேவைப்படுமா. இது வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்டார்ட் அப்ட வந்து இருக்காது. அதனால என்ன பண்றான்னா, யார் பண்றாங்கன்னு பார்த்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் தான் பண்றாங்க. என்ன பண்றான்னா இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சானா அதுக்கு தேவையான லேப் எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா. அதனால என்ன பண்றாங்க, அந்த மாதிரி தேவைப்படுற ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்து இந்த வோல்டாஸ்ன்னு ஒருத்தவன் இருப்பாங்க. இவன் வந்து இந்த ஏர் கண்டிஷன் சம்பந்தப்பட்டதுல பெரிய கம்பெனி, இவன் கூட வந்து சேர்த்து வந்து விடுறாங்க. இந்த பறவை ஏதாச்சும் வந்து ஒரு புதுசா வந்து கண்டுபிடிச்சேன்னா உனக்கு லேப் ஃபெசிலிட்டி தேவைப்படுச்சுன்னா இனிமே வந்து நீ வந்து வோல்டாஸோட லேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. யார் யார் போடுறாங்க பாத்துக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட்டரும் வோல்டாஸ் தான் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. எது கீழே வந்து பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அது கீழே தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கணும். வழங்குச்சு தானே, புரிஞ்சு சார்? போச்சு. கேக்குதா? திருப்பி கனெக்டிங் வந்துருச்சு. நான் பேசுறது கேக்குதா யாருக்காச்சும்? ஓகே ஓகே ஓகே. யார் இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து 14 நிமிஷம். சரியா? இது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா பேயும் கோக்விக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. எதுக்காக வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நீ வந்து ஒரு துணி கடைக்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன். துணி எடுத்துட்டு வந்து நீ வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவ. இந்த பேமெண்ட் பண்றப்ப வந்து அப்பப்போ வந்து சிக்கல் வந்து வருமா, லைக் வந்து திடீர்னு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். நீ பேமெண்ட் பண்றப்ப வந்து அந்த சர்வர் விட்டு வந்து வெளியே வந்து வரும். ஜிபேலே பண்றேன்னா டக்குனு வந்து ஜிபே க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக யார் யார் சைன் பண்றாங்க பாத்துக்கோங்க, பேயும் கோக்விக்கும் வந்து சைன் பண்றாங்க. சைன் பண்ணி புதுசா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க, இன்டகிரேட்டட் கன்வர்ஷன் டு கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பேமெண்ட் வந்து ஸ்மூத்தா வந்து வேலை பண்ணணும், அதே மாதிரி வந்து எந்தவித சிக்கலும் இருக்கக்கூடாது பேமெண்ட் அப்ப அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. யார் வந்து லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, பேயும் கோக்விக் அப்படின்னு ஒருத்தவங்க சேர்ந்தா வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. அதோட பேர் முக்கியம், இன்டகிரேட்டட் கன்வர்ஷன் டு கம்ப்ளீஷன் ஸ்டாக் அப்படின்றது அதோட பேர். விளங்குச்சு தானே? டைரக்டான விஷயம் தான். டக்குன்னு சொல்லுங்க, மணி ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரெஃபைனரின்னு சொல்லுவாங்க, ஆயில் ரெஃபைனரி. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு என்னன்னா வந்து பூமியில இருந்து நீ வந்து இந்த குரூட் ஆயில் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உன்னால வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. சரியா? அதை வந்து சுத்திகரிக்கணும். லைக் வந்து இந்த ரெஃபைனரின்னு சொல்லுவாங்க. அந்த குரூட் ஆயில வந்து நீ வந்து பெட்ரோலாவோ டீசலாவோ வேற என்ன இருக்கு எல்பிஜியாவோ இந்த மாதிரி வந்து இருக்கு பாத்தீங்களா. லைக் வந்து இந்த குரூட் ஆயில பெட்ரோலாவோ டீசலாவோ எல்பிஜியாவோ வந்து கன்வெர்ட் வந்து பண்றியா, அதாவது மாத்திரையா, இதெல்லாம் வந்து ரிஃபைனரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரிஃபைனரி பண்றதுக்காக ரிஃபைனரி பிளான்ட் வந்து இருக்கும். ஆனா வந்து இந்த யூஎஸ்ல கடந்த 50 வருஷமா வந்து இந்த ரிஃபைனரிக்காக எந்தவித ஒரு பிளான்ட் வந்து இருந்திருக்காது. கடைசியா வந்து எப்போ வந்து ஒரு பிளான்ட் வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1976 தான் வந்து பெருசா வந்து ரிஃபைனரி பிளான்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க, யூஎஸ்ல வந்து புதுசா வந்து இந்த ரிஃபைனரி பிளான்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கரெக்டா வந்து எங்க வந்து கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, ஒரு போர்ட் ஒன்று இருக்கும், ப்ரௌன் ஸ்வீட் ப்ரௌன்ஸ்வில்லி அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்ல தான் வந்து இந்த ரிஃபைனரி அந்த கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு வராங்க. யார் வந்து இதை வந்து பில்ட் பண்ண போறாங்கன்னு பாத்துக்கோங்க, அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் ரிஃபைனிங் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து பில்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
மொத்தம் வந்து இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 300 பில்லியன் அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி 50 வருஷம் கழிச்சு வந்து பண்றாங்க பாத்தீங்களா, பண்றதுக்காக இப்போ வந்து நம்மளோட ரிலையன்ஸ் காரங்களோட வந்து சைன் வந்து பண்றாங்க. இந்த ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க இருக்காங்க, குஜராத்ல ஜாம்நகர்ல வந்து இருப்பாங்க. சரியா? குஜராத்ல ஜாம்நகர்ல வந்து இருப்பாங்க. இந்த ரிஃபைனரியில இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனி. சரியா? இப்போ வந்து யூஎஸ்ல வந்து புதுசா வந்து ரிஃபைனரிக்காக 50 வருஷமா இவன் பண்ணதே இல்ல. புதுசா வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதுல வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து அட்வைஸ் வந்து கேட்கறதுக்காக நம்மளோட ரிலையன்ஸ் கூட வந்து இவன் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்து இந்தியாவோட அந்த அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் கனடாவோட யாருன்னு பாத்துக்காங்க, அவன் பேர் பாத்துக்காங்க, இண்டோ கனடா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். சரியா? யார் யாருன்னு பாத்துக்காங்க, அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இண்டோ கனடா சேம்பர் ஆஃப் காமர்ஸும் வந்து எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் கனடாக்கும், சரியா, இந்த 2 ஆர்கனைசேஷன் இருக்கும் பாத்தீங்களா, இந்த 2 ஆர்கனைசேஷனோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. அவனோட பிளான்ட் வந்து குஜராத்ல தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த ரிஃபைனரி பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து மார்ச் நாள்ல வந்து நேஷனல் சேஃப்டி டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த தீம்கில வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, என்கேஜ் எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி அப்படின்ற ஒரு தீம்கில வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரன் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. இவங்க வந்து காங்கிரஸோட முன்னாள் லீடர். சரியா? அதுக்கப்புறம் வந்து வேற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, அதோட பேர் பார்த்துக்கோங்க, கப்பட்ட குட்டா அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இது எங்க இருக்குன்னு சொல்ல தெரியணும், கர்நாடகால இருக்கு. அதே மாதிரி வந்து ஷராவாதி வாலி லயன் அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுவும் கர்நாடகால இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா இன்னைக்கு? ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நேற்று ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. நான் மறந்தே போயிட்டேன், ரீசார்ஜ் பண்ணாம விட்டுட்டேன். காலையில தான் எனக்கே தெரியும், அதனால தான் லேட். சரியா? எப்பயுமே இந்த லேட் இருக்காது, இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லேட் ஆச்சு. அதுவும் இல்லாம வந்து ஒய்ஃபை போட்டேன்னா ஒய்ஃபைலையும் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. கனெக்டிங் வந்துச்சு. ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரே ஒரு நாள். ஓகே, தேங்க்யூ. போயிட்டு வாங்க. நாளைக்கு வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. இன்னைக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே.